ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்மின் டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதா பார்க்க போகிறோம். போன வீடியோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அதில் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறது, சிஎஸ்எஸ், ஜேஎஸ், இமேஜ் அதெல்லாம் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு அட்மின் யூசர், அதாவது ஒரு சூப்பர் யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த manage.py நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு manage.py கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஜாங்கோ அட்மின்ல வந்துட்டு நிறைய ப்ராசஸ் இருக்கிறத பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் யாருமே வந்துட்டு இந்த ஜாங்கோ டுட்டோரியலை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்காம இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டுட்டோரியலுக்கான பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் கிரியேட் சூப்பர் யூசர் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஐ மீன் மாடியூல் இல்லை, ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சூப்பர் யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த django.contribute.sessions. இந்த பேக்கேஜ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண சொல்லியிருப்போம். பிகாஸ் நம்ம ஐ மீன் வந்து ஜாங்கோவில் வந்துட்டு டேட்டாபேஸ் லேட்டராக பார்த்துக்கலான்னு பார்த்தோம். பட் வீடியோ லென்த் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாகவே வந்துட்டு நம்ம முன்னாடி கான்செப்ட் எல்லாம் கவர் பண்ணதுனால இதே இதில் பார்த்தீங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ இந்த செஷன் டாட் இதை வந்துட்டு அப்படியே டைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு அந்த ஆப்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால்ட் ஆப்பில் அது ஆட் ஆயிரும். இது ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பைத்தான் 3 manage.py இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மைக்ரேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரேஷன் மாதிரி. ஸோ அதுக்கு MIGRAT மைக்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இது கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் செஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். நான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் ஏற்கனவே பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ஒரு ஸ்டெப்ஸ், ஆத்தென்டிகேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதாயிரும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மைக்ரேட் பண்ணிட்டோம். மைக்ரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைத்தானோட மைக்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் SUPR சூப்பர் யூசர் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அட்மின் பிளாட்ஃபார்ம்னு சொன்னோம்ல, அது எப்படி இருக்குதுங்கிறது பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ரன் SCR ரன் சர்வர்னு கொடுத்தேன்னா இப்போ நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணேன்னா இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு சாம்பிள் விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த சாம்பிள் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு /ADMIN அட்மின் அப்படின்னு கொடுத்தேன்னா ஓகே, எனக்கு ஏற்கனவே ஓகே லாக் அவுட் பண்ணிக்கலாம். லாக் அவுட் பண்ணிட்டு ரீசன் கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது யூசர் நேம் இதெல்லாம் பிளாங்காக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு யூசர் கொடுக்குறேன். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா CRAFT கிராஃப்ட் கோட் கிராஃப்ட் கோட் 123 அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ நான் லாகின் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு யூசரே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் இது பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணுறது. இப்போ நான் இந்த சர்வரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிளியர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பைத்தானில் manage.pyல கிரியேட் சூப்பர் யூசர் சூப்பர் யூசர்னு டைப் பண்ணேன்னா எனக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் யூசரோட இதுதான் வருது. இந்த யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிராஃப்ட் கோட் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் நீங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு அந்த கன்ஸ்ட்ரெயின் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். @gmail.com அந்த மாதிரி இல்லை @.com அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி இதில் வர மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு நான் வந்துட்டு எனக்கு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடியாக கொடுத்தாமல் ஒரு எக்ஸாம்பிள் இமெயில் ஐடி மாதிரி கொடுக்குறேன். ftcode@gmail.com craftcode@gmail.com அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். என்ட்ரு கொடுத்தோன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் இதுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பாஸ்வேர்டு தான் கொடுக்க போகிறோம். code 123 CRAFT
1 2 3 இப்போ என்டர் கொடுத்தேன்னா ஐ மீன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா த பாஸ்வேர்ட் இஸ் சிமிலர் டு யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு சின்ன வந்துட்டு நோட்டீஸ் வார்னிங் மாதிரி வருது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலிடேஷனை நீங்கள் பைபாஸ் பண்ணுறீங்களா, அதாவது உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் யூசர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். எஸ்ன்னு கொடுத்துட்டோன்னா இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. யூசர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சேஃப்டிக்கு இதுக்கு பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது, மைக்ரேட் ஆப்ஷன் பண்ணணும். இது வந்துட்டு கம்பல்சரி பண்ணணும்னு கிடையாது, ஒரு சேஃப்டிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரன் சர்வர் பண்ண போகிறோம். ரன் சர்வர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வர் ரன் ஆயிரும். இப்போ நான் இந்த சர்வர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல இது இருக்குது. நான் இந்த இடத்துல /admin admin அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அட்மினில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறேன். COD கோட் கிராஃப்ட் கோடுங்கிற யூசர் நேம், கிராஃப்ட் COD கிராஃப்ட் கோட் 1 2 3 அப்படின்னு பாஸ்வேர்ட். இப்போ நான் இது லாகின் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு UI இது ஆப்ஷன் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல குரூப்ஸ் இருக்குது, யூசர்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் லைட் மோட் டார்க் மோட் ரெண்டுலேயுமே பார்த்துக்கலாம். ஐ மீன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த குரூப்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அந்த டேட்டா பேஸ் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது தான் இந்த குரூப்ஸுங்கிறது. நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எப்படி வேணுமோ வந்துட்டு அந்த குரூப்ஸு இல்லை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே யூசருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் யூசர் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் தான் வந்துட்டு இதில் வந்துட்டு அட்மின் மாதிரி இருப்பீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டம்மியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்மின் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னோட நேமில், அதுக்கப்புறம் சேனலோட நேமில் அப்படிங்கிற மாதிரி 3 யூசர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். தட்ஸ் ஆல். இப்போ இந்த அட்மின் இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸாக ஜாங்கோவில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஜாங்கோ வந்துட்டு ஒரு MVT, அதாவது மாடல் வியூஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ். இதில் வியூஸும் டெம்ப்ளேட்ஸும் நம்ம போன வீடியோஸில் நம்ம பார்த்துட்டோம். இதில் மாடல் மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்துச்சு. அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா தான் இது ஒரு ஆக்சஸிங் இது மாதிரி அந்த மாடல் அந்த டேட்டா பேஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த அட்மின் ஒரு சூப்பர் யூசர் வேணும். அதுக்கு தான் இந்த கான்செப்ட் பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். Until then, this is Faisal signing out from Craft Code with FS.